லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இஸ்ரேல் நாட்டின் நாசரேத் நகரில் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் என்னும் வானதூதர் இயேசு பிறப்பை பற்றி முன்னறிவித்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு முன்னறிவிப்பு பேராலயத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல நாம பார்க்கும் இந்த ஆலயமானது கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் என்ற கிறிஸ்துவ பிரிவிற்கு உரிமையானதாகும். இந்த ஆலயமானது மலையில் உள்ள பாறைகளின் இடையே ஓடும் நீரோடையின் மீது கட்டப்பட்ட ஆலயமாகும். தற்பொழுது போர் நடக்கும் காசா பகுதியில் இருந்து இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் இருக்கும் நாசரேத் நகரில் இருந்து இயேசு பிறந்த பெத்லகேம் நகரமானது கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த ஆலயத்தின் உள்ளே உள்ள நீரோடை இருக்கும் பகுதியில தான் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் முதலில் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு அன்னை மரியாள் வாழ்ந்த குகை வீட்டில் கப்ரியேல் வானதூதர் காட்சி தந்ததாகவும் இயேசு பிறப்பை பற்றி அறிவித்ததாகவும் நம்பப்படுகிறது. அந்த குகை வீட்டின் மீதும் ஒரு முன்னறிவிப்பு பேராலயம் கட்டப்பட்டிருக்கு. அந்த முன்னறிவிப்பு பேராலயமானது கத்தோலிக்க கிறிஸ்துவ பிரிவிற்கு உரிமையானதாக இந்த நாசரேத் ஊரில் செயல்படுகிறது. இந்த நாசரேத் நகரில் கிட்டத்தட்ட 18 முன்னறிவிப்பு பேராலயங்கள் தற்பொழுது செயல்படுவதாக கூறப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலயமானது கிபி 18ஆம் நூற்றாண்டில் ஓட்டமன் மன்னரின் கவர்னராக இருந்த ஜஹீர் அல் உமார் அவர்களின் ஆட்சியில் அனுமதி அளிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆலயமாகும். இந்த 3 நூற்றாண்டு பழமையான ஆலயமானது கிரீக் ஆர்த்தடாக்ஸ் ஆலயத்தின் கட்டிட பாணியிலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் மேற்கூரையில் பழமையான சரவிளக்குகள் தொங்கவிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் அன்னை மரியாள் மற்றும் இயேசுவின் பழமையான ஓவியங்கள் மாட்டப்பட்டிருக்கு. இப்ப நாம இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான நீரோடை பகுதியை பார்க்க போறோம். இந்த நீரோடை பகுதியை சுத்தி கிணறு போன்று வேலிகளால் கட்டப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நீரோடை பகுதியில தான் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் முதலில் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நீரோடை பகுதியில் அன்னை மரியாள் போன்று இயேசு அவர்களும் சிறு வயதில் இந்த நீரோடையில் தண்ணீர் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நீரோடையில் ஓடும் நீரானது இந்த ஆலயத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் மேரிஸ் வெல் என்று ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அங்கிருந்து இந்த கிராம மக்கள் 2000 ஆண்டுகளாக நீரை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த நீரோடை நீரை இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எடுத்து செல்வதற்காக மேரிஸ் வெல்லில் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நீரோடையை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் கிணறு போன்ற அமைப்பானது 12ஆம் நூற்றாண்டில் குருசைடர்ஸ் என்று சொல்லப்படும் சிலுவை போர் வீரர்களால் கட்டப்பட்டதாகும். இந்த நாசரேத்தில் இந்த நீரோடையின் மீது முதலில் கிபி 4ஆம் நூற்றாண்டு கான்ஸ்டன்டைன் I என்ற ரோமன் எம்பரரால் இங்கு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயமானது கிபி 7ஆம் நூற்றாண்டு இந்த பகுதியில் படையெடுத்து வந்த டமாஸ்கஸை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னரால் இந்த ஆலயம் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. இதன் பிறகு இந்த பகுதியை 11ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றிய குருசைடர்ஸ் என்று சொல்லப்படும் சிலுவை போர் வீரர்களால் இங்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயமும் 12ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் எகிப்திலிருந்து வந்த மமுல்ஸ் என்ற பிரிவினரால் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு இடிபாடுகள் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டில் இந்த இடிபாடுகளுக்கிடையே ஒரு சிறு சேப்பல் மட்டும் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த சேப்பலை தொடர்ந்து இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஓட்டமன் கவர்னர் ஜஹீர் அல் உமார் அவர்களிடம் 18ஆம் நூற்றாண்டில் அனுமதி பெற்று இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இதுவரைக்கும் நாம இஸ்ரேல் நாட்டின் நாசரேத் நகரத்தில் அன்னை மரியாளிடம் இயேசு பிறப்பை பற்றி கப்ரியேல் வானதூதர் முன்னறிவிப்பு செய்த இடத்தை சுற்றி பார்த்தபடி வரலாற்று தகவலோட பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடம், இயேசு பிறந்த பெத்லகேம் போன்ற பல வரலாற்று இடங்கள் நமது சேனலில் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற பல வீடியோக்களும் அடுத்தடுத்து நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது வரைக்கும் நம்ம சேனலோட வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.